இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என் கைனால பரம்பரையா வர இந்த வைரவால் பூஜையை பண்ண வச்சிருக்க. இந்த பூஜையில எந்த ஒரு தடையும் ஏற்படாம நீதான் பாத்துக்கணும். இந்த குடும்பத்துக்கு அவருக்கு எப்பவும் உன்னோட அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்கணும்மா. என்ன சஞ்சனா, உன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீ என்ன எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்ல சந்தோஷ், இத்தனை பேர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பேச போறோம்? அம்மா லக்ஷ்மி, நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது இந்த வைரவாளை நீங்க தான் எடுத்துட்டு போகணுமா. கடைசி நாள் பூஜைக்கு எடுத்துட்டு வந்து இத பூஜையில வச்சாதான் பூஜை பண்ணதுக்கான பலன் முழுமையா கிடைக்கும். பூஜைக்கு இந்த வாளை கொண்டு வராம போனாலோ இல்ல நீங்க இந்த பூஜையில கலந்துக்காம போனாலோ பூஜை முழுமை அடையாது. இந்த அம்பாலோட அனுகிரகம் கிடைக்காதுமா. அதனால நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் கடைசி நாள் பூஜைக்கு இந்த வைரவாளை கொண்டு வரதுக்கு மறந்துடாதீங்க. சரிங்க புரோஹிதரே. சஞ்சனா, திஸ் இஸ் டூ மச். கல்யாணம் பண்ணிக்க போறவன் கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? தாலி கட்ட போறவன் என்ன இவ்வளவு பேடா ட்ரீட் பண்ற? சந்தோஷ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கும் போது நீங்க என்கிட்ட பேசினா என்னால உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியாது. விவேக் என்ன ஏதோ பேசணும்னு ஜாடமாடியா சொல்லிக்கிட்டே இருக்கான். சரி, பார்க்கலாம் என்னதான் பேச போறான்னு. நல்ல வேலை, ஜானு இப்பவாவது பேச ஒத்துக்கிட்டாலே. விவேக்குக்கு என்கிட்ட பர்சனலா பேச என்ன இருக்க போகுது? எப்படியும் கொஞ்ச நேரம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அம்மா, அவருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அதை எந்த விதத்துல நான் தடுக்கணுமோ அது எனக்கு தெரியாது. எப்போ எந்த மாதிரி ஆபத்து எந்த பக்கத்துல இருந்து வரும்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். அவரை எப்படியாவது காப்பாத்துற வாய்ப்பை நீதான் உருவாக்கி கொடுக்கணும்.